சேற்றில் பிறந்து சோற்றினை ஈந்தும் என் இனம் என்னடா இது காலையிலிருந்து யாருமே வரல. இப்படியே போனா வியாபாரம் எப்படிதான் போறதோ. அதான் ஒரு பர்த்டே இருக்கு, போய் பார்க்கலாம் வாங்க. கடை சாத்தினா தான் எல்லாருமே வராங்க. ஒரு 5 பர்த்டே பார்சல் பண்ணுங்கண்ணா. போதுமாமா? 5 போதும்ண்ணா. சொல்லுங்க தங்கச்சி. எதுக்கு இந்த ஓசி சாப்பாடுனா எங்கிருந்தா வருவான்னு தெரியல, ஓடி வந்துடுறானுங்க. இன்னும் 5 பர்த்டே எக்ஸ்ட்ரா பார்சல் பண்ணுங்கண்ணா. சரி சரி. ஆமா, எனக்கு ஒரு டவுட். நேத்து இதே மாதிரி ஒருத்தர் கிட்ட சிவப்பு கலர் டிகிரி பை தான் கொடுத்தா. அவரு நினைக்க பிளாஸ்டிக் கவர் தரச்சுன்னு தெரியாத அரசாங்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் முன்னாடி உயிரே வாங்கிட்டாங்க. அதுக்கு என்ன இப்ப? இல்ல, நீங்க மட்டும் கொடுத்தோன்னே வாங்கி போறீங்க. அதான் வீட்டுல அம்மா அப்பாலாம் வெளியே போயிட்டு இருக்காங்க, நானும் தங்கச்சி மட்டும் தான் இருக்கோம். சாப்பிட்டு போட்டுருவோம். ஓஹோ அப்படியா? இன்னொரு வேண்டுகோள், என் வீடு கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு. எங்க பக்கத்துல? இங்க இருக்கு, பக்கத்து தெருவுல இருக்குப்பா. சரி வாங்க போலாம். இல்ல, என் இடுப்புலாம் ஒரே வலிக்குது, கொஞ்சம் டிராப் பண்ணிட்டீங்க நல்லா இருக்கும். சரி வாங்க. ஆமா, வண்டியில தானே போறோம். நான் டியூக் வச்சிட்டு இருக்கேன். டியூக்கா? சீக்கிரமா போயிடலாமே. இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போறேன்னு நினைச்சு போயிருக்காங்க. என்ன பண்றாங்க? சித்ரகுப்தா வா இங்கே.